அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 16/10/2025 புரட்டாசி மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. தசமி திதி பகல் 10:36 வரை, பின்பு தேய்பிறை ஏகாதசி. ஆயில நட்சத்திரம் பகல் 12:42 வரை, பின்பு மக நட்சத்திரம். சித்த யோகம் பகல் 12:42 வரை, பின்பு அமிர்த யோகம். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய சுப உரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கதிபதி செவ்வாய் 7இல் சஞ்சரிப்பதாலும் 4-5 சந்திரன் சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்து கொண்டு சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். சூரியன் 6இல் இருப்பதால் ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது கிடைப்பதால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்கள் வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 நாளில் சந்திரன், 5இல் சுக்கிரன், 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பு என்பதால் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அந்யோன்யமானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். மேலும் ஏற்றங்களை பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2-3 சந்திரன் சஞ்சரிப்பதும் 4இல் சுக்கிரன், 5இல் புதன் சஞ்சரிப்பதும் சற்று சாதகமான அமைப்பு என்பதால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொண்டால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் நிலவிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட தற்போது முழுமையாக விலகி அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் குறையும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியன், 4இல் புதன் சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பாகும். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும்.
பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெற முடியும். வேலைக்கு செல்பவர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் ஏற்றங்களை அடைவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் செவ்வாய், 2இல் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நெருங்கியவர்களின் ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெற முடியும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. பொதுவாக ஒரு சில நேரங்களில் உங்களது கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சூரியன், 2இல் செவ்வாய், 7இல் சனி சஞ்சரிப்பதால் பொதுவாக எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். பொதுவாக வீண் பேச்சை குறைப்பது, புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது, ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் பொதுவாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதும் 9ஆம் வீட்டில் குரு, ஜென்ம ராசியில் புதன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். உடனிருப்பவர்களால் ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்களால் ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9, 10 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதும் 11ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். வெளியூர் தொடர்புகளால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், 11ஆம் வீட்டில் செவ்வாய், புதன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்றாலும் இன்று மதியம் 12:45 வரை 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் காலை வேளையில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். எதிலும் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக மதியத்திற்கு பிறகு ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு இருந்தால் ஒரு சில அனுகூலத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொண்டால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்கள் பொறுமையை கடைபிடித்தால் மதியத்திற்கு பிறகு ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது, நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதும் 6இல் குரு சஞ்சரிப்பதும் சாதகமற்ற அமைப்பு ஆகும். அது மட்டுமில்லாமல் இன்று பகல் 12:45 பிறகு சந்திரனானவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுக்கு இன்று மதியத்திற்கு பிறகு சந்திராசிரமம் தொடங்குகிறது. எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். 9இல் சுக்கிரன் 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பு என்றாலும் நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பொதுவாக தேவையற்ற பழிச்சொற்கள் உங்கள் மீது வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் குறிப்பாக பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது, பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் குரு, 6, 7 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு ஆகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். உடனிருப்பவர்களால் ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. கடந்த கால பிரச்சனைகள் விலகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நிதானத்தோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவதன் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சூரியன், 8இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் 5, 6இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் சாதகமற்ற அமைப்பாகும். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். உங்கள் உழைப்புக்கான பலனை அடைவதில் தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொண்டு சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். பொதுவாக எதிலும் சற்று நிதானத்தோடு இருந்தால்தான் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. உங்களது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். நேரத்திற்கு சாப்பிடுவது மிக மிக நல்லது. முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.